இப்போ ஒரு பிசிக்கலா ஒரு ஸ்டோரை பிரான்ச்சைஸ் எடுக்கிற மாதிரியே இந்த ஆப்பை ஒருத்தர் பிரான்ச்சைஸ் ஓனரா மாற முடியும். மதுரையில மை ஃபுட் மை பிரைஸ்க்கு பிரான்ச்சைஸ் ஓனர் வேற இருப்பாங்க, திண்டுக்கல்ல வேற இருப்பாங்க, சென்னை ஒரு 5 செக்மெண்டா பிரிக்கிறோம், 5 ஓனர்ஸ் இருப்பாங்க வேற வேற செக்மெண்ட்ல. இந்த மாதிரி எந்த ஊருக்கு வேணாலும் வேற வேற பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. எப்படி நார்மலா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பிரான்ச்சைஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி இந்த ஆப்ல ஒர்க் ஆகும். என்ன ஒரே வித்தியாசம்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில மை ஃபுட் மை பிரைஸுக்கு அட்டாச்சா ஒரு 10 மேஜரான நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அட்டாச்சா இருக்கும், டைப்பா இருக்கும். அந்த ஆப் மூலியமா கஸ்டமர்ஸ் வந்து இந்த 10 ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ப்ரீ ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஆப் மூலியமா மதுரையில நடக்கிற அந்த 10 ரெஸ்டாரண்ட்ஸோட சேல்ஸை பார்த்து அதுல இருந்து இந்த பிரான்ச்சைஸ் மதுரை பிரான்ச்சைஸ் ஓனருக்கு பெர்சன்டேஜ். அதுதான் ராயல்டி. இதே நார்மல் பிரான்ச்சைஸ் கான்செப்ட் தான். ஒரு பிசிக்கலா ஒரு ஸ்டோர் செட்டப் பண்றதுக்கு பதிலா அவங்க வந்து ஆப் கான்செப்ட். ஸோ அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல பிரான்ச்சைஸ் ஓனர், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுதான் நம்ம பிராண்ட் வந்து அந்த ஊர்ல மார்க்கெட்டிங் பண்ணும், நம்மளோட சேல்ஸ் டீம் மார்க்கெட்டிங் டீம்லாம் டிப்ளாய் பண்ணும், இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கூட டை அப் பண்றதுக்கான எஃபர்ட் எடுக்கும், கஸ்டமர்ஸுக்கு போய் இந்த ஆப்பை பத்தி போய் சேர்க்கும் மெசேஜ். இந்த இதெல்லாம் பண்றதுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அவங்க தான் பிரான்ச்சைஸ் ஓனரா மாறிடும். என்ன ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்னா இதுல எந்த வித கோல்மாலும் கிடையாதுங்க. கண்டிப்பா கஸ்டமருக்கு கம்மியான விலையில கிடைக்குது, டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னா அவங்க வாங்க ரெடியா இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ப்ரீ ஆர்டர் மூலியமா ஆர்டர் வருதுன்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் இல்லாம சமைக்க ரெடியா இருப்பாங்க. நடுவுல இந்த கஸ்டமரையும் இந்த ரெஸ்டாரண்டையும் சேர்க்கக்கூடியது தான் நம்மளோட ஆப். நமக்கு இந்த சேல் மூலியமா ஒரு கமிஷன் வருது. இதுதான் அந்த கான்செப்ட். இதுல எந்த வித கேம்பிளிங்கோ லக் பேஸ்டோ இப்போ சுத்தி விடுங்க உங்க இது வந்து இந்த சிம்பிளை காமிச்சதுன்னா இந்த டிஸ்கவுண்ட் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக இந்த பிரைஸ் உங்களோட பட்ஜெட்னு உங்களுக்கு தெரியும். பிட்டிங்ல அந்த லெவல் வரைக்கும் நீங்க போவீங்க. சரி, அதுக்குள்ள அதை தாண்டிடுச்சுன்னா நீங்க பிட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவீங்க, அடுத்த ஸ்லாட்ல ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா எப்படி இருந்தாலும் உங்களோட ரேஞ்சில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரேட்ல ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு கொடுத்துட போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு அந்த ஊர்ல நாங்க மார்க்கெட்டிங் பண்ண போறோம். கண்டிப்பா இதுல எல்லாருக்குமே லாபம், யாருக்கும் லாஸ் இல்ல, யாருக்குமே லாஸ் கிடையாது. இது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்.